இந்த மாதிரியான ஒரு ஒன் சைடு மேட்சை இந்த சீசன்ல இது வரைக்கும் யாருமே பார்க்கல. அதே போல அஜித்தோட சூப்பர் ரைடு தான் இந்த மேட்ச் டர்னிங் பாயிண்ட்னே சொல்லணும். அதாவது என்னன்னா, நேத்து நடந்த யூம்பா வெர்சஸ் பெங்களூர் மேட்ச்ல தான் இது ரெண்டுமே நடந்தது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே யூம்பா பாயிண்ட் ஸ்கோர் அதிகப்படுத்திட்டாங்க. இந்த மேட்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருந்தது. ஏன்னா இந்த சீசன்ல ஒரே டைம் மட்டும் தான் இந்த ரெண்டு டீமுமே மோத போறாங்க. அதனால தான் யூம்பாவோட டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் பெங்களூருக்கு இது ரெண்டுமே ஒர்க் ஆகலை. ஒரு ஒஸ்டான கேம் பிளே கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அஜித் எடுத்த 6 பாயிண்ட் சூப்பர் ரைடு தான் இந்த மேட்ச் டர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதே போல் அல்லூர் சதீஷ் கிடைச்ச வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு, நல்லா விளையாடினாரு. செகண்ட் ஹாஃபில் அஜித்துக்கு ஒரு இன்ஜுரி, அதுக்கப்புறமே யூம்பா நல்லா விளையாடி பெங்களூர் புல்ஸ் 28 யூம்பா 48ன்னு 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் ஜெயிச்சிட்டாங்க. அதே போல் செகண்ட் மேட்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் மேட்ச் ஹரியானாவுக்கும் யூபி யோதாஸுக்கும் தான் நடந்தது. ஹரியானா போன மேட்ச் டிஃபென்ஸ் சரியாக ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த மேட்ச் சும்மா தரமாக விளையாடினாங்க. ரெண்டு கார்னருமே ஐஃபை எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹரியானா சரியாக விளையாடாம யூபி யோதாஸ் நல்லா விளையாடினாங்க. இந்த மேட்ச்ல ஜெர்சி புல்லிங் ஒரு ப்ராப்ளமாகவே இருந்தது. ஸ்டார்டிங்கில் நவீன் எக்ஸ்பிரஸ் ஒழுங்காக ஆடாமல் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அவரும் ஒரு தரமான கேம் பிளே கொடுத்தாரு. அதே போல் மன்பிரீத் சிங்குமே ஒரு ரிவெஞ்ச் இங்கே காட்டினாரு. அது யார் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியில் யூபி யோதாஸ் 32 ஹரியானா 37ன்ட்டு ஹரியானா இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க.